வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக அவர் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் அவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு 25 நிமிடங்களுக்கு தியானம் இசையுடன் நடைபெறும். அதனை அடுத்து இன்று பிரதம பேச்சாளராக பாபு சண்முகநாதன், தமா சண்முகநாதன் தாரா சண்முகநாதன் அவர்கள் வருகிறார்கள். தங்களுடைய அண்மையில் அவர்கள் இலங்கை பயணத்தை பற்றி பேசுவதற்கு அண்மையில் அவர் இலங்கைக்கு சென்று வந்திருந்தார்கள். அதை பற்றி பேசுவதற்கு ஒரு அருமையான மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான பேச்சாக இருக்கும் என்று என்னுடைய எண்ணம். அதை ஆவலுடன் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது தியானம் நடைபெறும். அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது தியானம் எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். அதற்கு முதல் தியானத்தினால் எங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றது. நாங்கள் தியானத்தை ஒவ்வொரு நாளும் செய்யும் போது தான் அந்த நன்மையை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் தியானம் என்பது காலை மாலை 2 நேரமும், அதுவும் கூட்டாக தியானம் செய்யும் போது எல்லோருடைய அலைவரிசைகளும் ஒன்றாக இருக்கும் போது எங்களுக்கு கூடிய சக்தி எங்களுக்கு கிடைக்கப்படும். ஆகையால் நாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவுக்கு தியானம் செய்ய முடியுமோ அந்த தியானத்தை நாம் செய்ய வேண்டும். இந்த தியானம் என்பது நமது வாழ்க்கையில் அன்றாட முக்கியமான, இப்போ நாங்கள் சாப்பிட்ற மாதிரி குளிக்கிற மாதிரி தியானமும் எங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கிய பகுதியை எடுக்கின்றது. எனவே இப்பொழுது நாங்கள் எவ்வாறு தியானம் செய்வது என்பதை பார்ப்போம். ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். தரையில் இருப்பவர்கள் ஒரு விரிப்பின் மேல் சம்மணங்கால் போட்டிருக்கலாம். நாட்காலில் இருப்பவர்கள் முதுகுத்தண்டு வளையாது இருக்க வேண்டும். ஏனெனில் முதுகுத்தண்டுக்கு பின்னால் இருந்து தான் எங்களுக்கு இந்த சக்தி எங்களுக்கு கிடைக்கிறது. ஆனபடியால் நாங்கள் ஆடாது அசையாது நிமிர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். கால் பாதத்தை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு கோர்த்து மடை மீது வைத்துக் கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழட்டி வைக்கலாம். தொண்டை வறட்சி ஏற்படாமல் இருப்பதற்காக நீங்கள் இளம் சூடான நீரை அருந்துவதால் நாம் தொண்டை வறட்சியை தடுக்கலாம். எனவே இப்பொழுது நாங்கள் கண்களை மூடி கைகளை கோர்த்து கால்களை பின்னி எமது உடலில் இயல்பாக நடந்து கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்த வண்ணம் நாம் தியானத்தில் அமருவோம். உங்களுக்கு ஒரு இனிமையான இசை வரும். அந்த இசையுடன் அமர்ந்திருங்கள். எண்ணங்கள் தோன்றினால் மீண்டும் மீண்டும் உங்களோட மூச்சு மேல் கவனம் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். நன்றி. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்து கண்களில் ஒற்றி வைக்கலாம். 5 வினாடிகள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு உள்ளங்கைகளை பார்த்து நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்து கைகளை தட்டி கொள்ளுவோம். நன்றி, நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் நல் ஆசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் எனும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரை ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். இன்று தியானத்தையும் ஃப்ளையர்ஸையும் வழங்கிய அருந்ததி ஸ்ரீகாந்தராஜ மாஸ்டருக்கும் நன்றி. அதோடு இந்த அருமையான நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும் பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் டாக்கிங் சரையிலிருந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற அவருக்கு நன்றி. மற்றும் இந்த இசையை நான் வழங்கியிருந்தேன்.
எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். அடுத்த நிகழ்ச்சி பாபு சண்முகநாதன் மாஸ்டர், தவாநாதன் மாஸ்டர், தாரா மாஸ்டர் அவர்கள் அண்மையில் இலங்கைக்கு சென்றிருந்தார்கள். அங்கு என்ன செய்தார்கள், எப்படி இருந்தார்கள் என்ற விஷயத்தை பற்றி இன்று பேச வருகிறார்கள். இவர்கள் ஒரு தூண் போல், இந்த தளத்துக்கு ஒரு தூண் போல இருக்கிறார்கள். அந்த தூண் அருமையா நடக்கிறதுக்கு இவருடைய உதவி, பலருடைய உதவியும் அதில் இவருடைய உதவியும் முக்கியமாக எல்லாம் தேவையாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு நேரம் கருதி அவர்களை உங்களை பேச விடுகிறேன். இப்பொழுது இந்த தளம் உங்களுடைய. எல்லோருக்கும் வணக்கம். அருமையான பேச்சுக்கு ஆவலாக உள்ளோம். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர். எமக்கு இந்த தளத்தை தந்த திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் இங்கு வந்துள்ள அனைவருக்கும் எமது அன்பாத வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். தாயகத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம் என்று சொல்லும் பொழுது எங்கள் இரத்தம் உறைந்து விடுகின்றது. தாயகத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தாயகத்தை சிறிது நினைவு கூற வருகின்றார் பாபு சண்முகநாதன். நன்றி தமா மாஸ்டர். தமா கூறியது போல இலங்கையை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தால் கூட அதை பற்றிய ஒரு வரலாறு பற்றிய சிறு குறிப்பை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த புரோகிராமை தொடங்குவோம். வரலாற்று ரீதியாக சிலோன் என்று அதிகாரபூர்வமாக அழைக்கப்பட்டது இன்று இலங்கை ஜனநாயக சோசலிச ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நாடு, எமது நாடு. தெற்காசியாவில் உள்ள ஒரு தீவு எமது நாடு. இந்த இந்திய பெருங்கடலில் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கே மன்னார் வளைகுடா, பாக்கு நீரிணை ஆகியவற்றால் இந்திய துணைக்கண்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டுள்ள ஒரு சிறிய தீவாகும். மாலை தீவுகளுடனும் வடமேற்கே இந்தியாவின் கடல் எல்லையையும் கொண்டுள்ளது. நீண்ட காலத்துக்கு முன்பு அல்ல, குடியரசு ஆகிய பின்பு உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஸ்ரீ ஜாவதனபுர கோட்டை இலங்கையின் சட்ட தலைநகராகவும், மிகப்பெரிய நகரமான கொழும்பு நிர்வாக நீதித்துறை தலைநகராகவும், கலாச்சார மையம் அதாவது கல்ச்சுரல் சென்டராகவும் விளங்குகின்றன. கண்டி இரண்டாவது பெரிய நகர்ப்புற பகுதியாகவும் இலங்கையின் கடைசி பூர்வீக ராஜ்யத்தின் தலைநகரும் ஆகும். கண்டி ராஜ்யம் தான் கடைசியாக மன்னரால் ஆளப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சுருக்கமாக கூறுகின்றேன். இந்த சனத்தொகையை பொறுத்தவரையில் 2024 ஆண்டு கணிப்பின்படி சனத்தொகை 2,20,00,000 அண்மித்திருக்கின்றது. அதுக்கு முதலெடுத்த கணக்கெடுப்பு 2012, அதை விட கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட கூடியிருக்கின்றது. மற்றது உங்களுக்கு தெரியும், இதுல சிங்களவர்கள் பெரும்பான்மையானவர்கள், தமிழர்கள், சோனர்கள் கிட்டத்தட்ட 12%, 9% 20% இருக்கின்றார்கள். இந்திய தமிழர்கள் 5% அப்படியாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலே ஒரு தனி நபரின் வருமானத்தில் 2வது இடத்தை பிடிக்கின்றது. வருமானம் 2வது இடத்தை பிடிக்கின்ற ஒரு நாடாக திகழ்கின்றது. ஐக்கியை பொறுத்தவரையில் முதலாவது நாடாக தென்கிழக்கு ஆசியாவிலேயே ஐக்கியை பொறுத்தவரையில் முதலாவது நாடாக திகழ்கிறது என்பதை பெருமையுடன் நமது நாட்டை பற்றி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். சரி தமா மாஸ்டர், நீங்க துவங்கலாம். இப்பொழுது நாங்கள் இந்த படங்களை விவரிப்பார் தமாவும் தாராவும். சொல்லுவோம். Thank you. There's a warm welcome by Sanath. He is a family friend of ours. He is an immigration officer. We had a safe journey, so we said gratitude for the Pirapanjam as well. நாங்கள் கட்டுநாயக்காவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நேரே சென்றிருந்தோம். அங்கு சென்ற பொழுது இயற்கையாக வளர்ந்த கோழி குஞ்சுகள் அதை விட்டு பார்த்து நாங்கள் ரசித்தோம். கோழி குஞ்சுகள் அவை வெளியில் சாப்பிட்டு
உள்ளுக்கு வந்து தங்குவார்கள். ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கன். Feeding times for the chickens. Yeah. We were taming the dog Arlo. He always barked at Babu every time he came into the house and left the house as well. So they used a stick to tame him and calm him down. நாயை தொட இல்லாதபடியா ஸ்டிக் ஆகிறதுக்கு சத்தம் போடாதன்னு சொல்றது. அப்போ பாபுவும் தேம் பண்றது. ஆனா அவ வந்து எந்த நாளும் பாபுவை கண்டா சத்தம் போட்டுக்கொண்டே இருப்பினான். குளியண்டு குலைக்கு. தன்னோட ஃபேமிலி மெம்பரோட இன்னொருவர் கூட சேர்ந்துட்டாருன்னு யோசிச்சனோ தெரியல. சரி சொல்லுங்க. This is Panmani the cow. நாங்க இயற்கையோடு சேர்ந்திருந்தோம். வாழைக்குட்டிகள், மாடு இருந்தது. மாட்டு தொழுவத்தில் எப்பவும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. We went to Sai Baba's 100th birthday. We attended. They decorated it nicely. They had the talk and bhajans, and we had a cup of tea as well. This happened in Jaffna. Here is a small video. அது அதிர்ஷ்டவசமாக நாங்கள் அவரது 100வது பர்த்டேயில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. This is the decorations in the hall. ஊஞ்சலில் அவரை வைத்து ஊஞ்சல் ஆட்டுகின்றார்கள். Who is this? அடுத்து நான் படித்த நர்சிங் ஸ்கூலுக்கு சேர்ந்தோம். We went to Jaffna Nursing School because they asked us to do some lectures. So we are planning what we are going to do. தமையந்திய கொஞ்சம் பேச்சுகள் தர சொல்லி கேட்டிருந்தவ. அதன்படியாக காரணமா நாங்கள் சென்றோம். இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது தமயந்தி, டாக்டர் கமலா, நான். அதுல நடுவில் இருக்கிறவங்களை பார்த்து கொண்டு ஜெயக்குமார், பிரின்சிபல் ஆஃப் த நர்சிங் ஸ்கூல். அடுத்தவர் வந்து சீனியர் லெக்சரர் நந்தகுமார். நன்றி. We met some nursing students at Jaffna University who came for clinical practice at Jaffna Hospital, and medium is in English, which we are very proud of that. The two girls, the red belt or the red girls, Sinhalese girls, is a Muslim girl. They are all students of Jaffna University. Clinical practice காண்டி Jaffna Hospital-க்கு வந்த நேரத்தில் நாங்கள் அவன் இந்த படத்தையும் எடுத்தாங்க. நன்றி. We taught meditation for all of these students. A small video. உங்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோ சிறிய வீடியோ என்றாலும் நன்றாக பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இதை எங்களுக்கு நடத்துவதற்காக ஸ்ரீ சுந்தரராஜ மாஸ்டர் மூலமாக எங்களுக்கு இதை நாங்கள் இந்த தளத்துக்கு வராவிட்டால் இதை செய்திருக்க முடியாது. ஒன்று. அது இரண்டாவது, பிரபஞ்சம் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருந்தது. இப்படியான தியானத்தை தமயந்தி படித்த நர்சிங் ஸ்கூலிலே அவருடைய இப்பொழுது இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக, லெக்சரர்ஸுக்காகவும் அந்த தியானத்தை நாங்கள் செய்தது மிகவும் ஒரு மிக மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருந்தது என்று நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. நிச்சயமாக நாம் எதிர்பார்க்காமல் செய்யும் நன்மைகள் தேவையான போது தகுந்த நேரத்தில் பிரபஞ்சம் தர காத்திருக்கின்றது என்பதை அதை காட்டுகின்றது. Who is relaxing on this chair? Can you remember this old chair? If you don't care about the nature is also crying and getting angry. Because of this, floods, so many families got lost and disappeared, and homes lost their belongings too. This video is devoted for them.
At the same time, sand slides for the poor people, the factory owners, haven't been affected because their land is good. Do we call this Pirupanjam? தாரா வந்து காரநகருக்கு போயிருக்க இந்த ஃப்ளட்டை பாடம் எடுத்திருந்தா நாங்கள் இயற்கையை கவனிக்காவிட்டால் இயற்கையும் சீற்றம் கொள்ளுகின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. எத்தனையோ மக்கள் வீடுகளை இழந்தனர், வேலைகளை இழந்தனர், சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. அடுத்து வந்து மலையகத்தில மலைச்சரிவு நடந்தது. ஆனால் ஏழைகள் பாதிக்கப்பட்டார்கள். அங்கு இருந்த ஃபேக்டரியில இருந்த ஓனர்ஸ் பாதிக்கப்படவில்லை. இதுதான் பிரபஞ்சமா என்ற கேள்வியையும் என் மனத்தில் நான் எழுதிக் கொண்டேன். Angry nature destroyed the banana plants. It's sad for us. பனானா ட்ரீஸ் எல்லாம் விழுந்து இருந்தது. அதை வெட்டி தாழ்கிறதுக்கு 13,000 வேணுமாம் என்று சொல்லி கொண்டு இருந்துச்சுன்னா அவ்வளவு எங்களுக்கு வாழைப்பழமும் இல்லாம போயிட்டது, மரங்களும் சரிஞ்சு விழுந்து கொண்டிருந்தது. நாங்க டாக்ஸி மேனை கூப்பிட்டு அவர் வெள்ளம் வீட்டில் நாங்க வர மாட்டோம் என்று சொல்லுவார். ஆனால் நாங்க செய்கிற காரியம் நல்லதாக இருந்தபடியால் எங்களுக்கு இயற்கை எல்லாத்துக்கும் இடம் தந்து நாங்கள் செய்ய வேண்டியவற்றை செய்து கொண்டோம். This is at Amachi restaurant. நாங்க இருந்த வீட்டால நேரு நடந்து ஒரு 10 minutes walkல வர அம்மாச்சி ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த அம்மாச்சி ரெஸ்டாரண்ட் இதுல வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடி நின்றவ நாங்க ஒரு சின்ன ஒரு சட்டையை கொடுத்தேன். வருங்கால சந்ததியினருக்கு நாமும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக, வருங்கால சந்ததியினரை நாம் வளர்க்க வேண்டும் என்பதற்காக இப்பவே நாங்க வித்துட்டு இந்த சட்டையை கொடுத்தோம். இந்த அம்மாச்சி ரெஸ்டாரண்ட் வந்து மிகவும் எளிமையானது. எளிமையான சாப்பாடுகள் உள்ளது. குரக்கன் புட்டு, இட்லி, சகல ஸ்பைஸ் டீ எல்லாம் கொண்டது. இதுல வந்து வேலை செய்கிறவ வாழ்வாதாரம், அதாவது புலி சண்டையில் இழந்த கணவரை இழந்தோர் அப்படியான ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குமாக அமைக்கப்பட்டது. அதில் நான் எண்ணற்ற வாரவியலரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டு அனுப்புவோம். அருமையான நல்ல சாப்பாடா இருந்தது, எளிதாக இருந்தது. After all, we are eating and eating all the time. 1 minute, Dara, 1 minute. Yeah. வீடியோ படங்களை கொஞ்சம் ஸ்லோவா போடுங்க. மம்மி சொல்லுங்க, அதை மாத்த சொல்லி. நான் இதுல சொல்ல வேண்டியதுன்னா, நீங்க அந்த பிரெக்னன்ட் லேடியை திரும்ப காட்டுங்க பாப்போம். Okay, one second. அது நீங்கள் வடிவா சொல்ல இல்ல. ரைட். இதுல இருக்கிற இந்த கப்பல் இவராத கப்பல் இவ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க இருந்து போய்க்குள்ள தமையந்தி அந்த என்ன சொல்றது கொஞ்சம் அதுக்கு பேபி க்ரோ கொண்டு போனவா. அதை கொண்டு போயிட்டு அங்க என்ன அவன் நோக்கம் என்னன்னா, அங்க காண்ற முதலாவது தமிழ் பெண்மணிக்கு அந்த உடுப்பை கொடுக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. அப்ப நாங்க முதலாவது கண்ட இந்த பெண் வந்து அந்த அம்மாச்சி ரெஸ்டாரண்ட், அது நல்ல ஒரு பிரபல்யமான நல்ல நோக்கத்தை கொண்டு நடத்தப்படுற ஒரு ரெஸ்டாரண்ட். தபிந்தி சொன்ன மாதிரி விதவைகள், போர்களால் பாதிக்கப்பட்ட கணவர்களை இழந்த விதவைகள் தான் அங்க எல்லாம் வேலை செய்கின்றார்கள். மிகவும் அருமையான வெயிட், சந்தோஷமா இருந்தது. இந்த லேடிக்கு அந்த குரோவை கொடுக்குறோம், அவ கையில வச்சுக்கிறார் அந்த குரோவை. அதை கொடுத்தது மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன். நன்றி. You can now move on. Thank you. இதெல்லாம் அவங்களோட உறவினர்கள் தான். நாங்கள் அவர்களுடன் அம்மாச்சிக்கு சென்றிருந்தோம். எல்லோரும் தமிழ்ந்தியின் உறவினர்கள். சாப்பிட்டு வரைக்க பைரவ கோவில் ஒன்று இருந்தது. அதுல பூசை பாபுவுக்கு பைரவ கோவில்ல இருந்து படிச்ச ஞாபகம். அப்ப இந்த பைரவ கோவில்ல நாங்கள் பூசையை கண்டு கொண்டோம். நீங்களும் மகளலாம்.
This is the biggest Anjanaya temple in Jaffna. இது எல்லோருக்கும் தெரிந்தது. கேகேஎஸ் பாறை ரோட்ல இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த அனுமான் சிலை எல்லாரும் அதிகமாக நீங்கள் கண்டிருப்பீர்கள். மிஸ் பண்ண முடியாது. அனுமான் டெம்பிள் அக்னிவில்லு கிட்ட, சுண்ணாத்து கிட்ட, சாரி மன்னிக்கணும், சுண்ணாத்துக்கு மேலுக்கு இடையில கேகேஎஸ் ஜாஃப்னா ரோட்ல இருக்குது. நன்றி. இப்போது நாங்கள் கேன் என்ற ஹாஸ்பிஸுக்கு வருகின்றோம். எங்களுடைய நோக்கம் அதில் போய் கொஞ்சம் ஆட்களுக்கு படிப்பிக்கிறது. ஆகவே அங்கு வந்து கொண்டிருக்கின்றோம். ஹாஸ்பிஸ் மருத்துவமனை பராமரிப்பு என்றால் என்ன என்று, மருத்துவமனை பராமரிப்பு என்பது கொடிய நோய் அல்லது குணப்படுத்த முடியாத நீண்ட கால நிலை வாழ்க்கை வரம்பு என்று அழைக்கப்படுகின்றது. பெரியவர்கள், குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் வாழ்க்கை தரம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது நோயாளிகள், அவர்களின் பராமரிப்பாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகின்றது. ஒரு நபரின் வாழ்க்கையின் முடிவில் மட்டுமல்ல, அவரது நிலையின் எந்த நிலையிலும் மருத்துவமனை பராமரிப்பு வழங்கப்படலாம். இதில் அறிகுறி, மேலாண்மை மற்றும் சமூக நடைமுறை, உணர்ச்சி மற்றும் ஆன்மீக ஆதரவு ஆகியவற்றை அடங்கியதாக உள்ளது. இது மக்கள் தங்கள் வாழ்க்கையின் இறுதி வரை முழுமையாகவும் சிறப்பாகவும் வாழ உதவுகின்றது. அது எவ்வளவு காலம் இருந்தாலும் அதை நாங்கள் முழுமையாக, அதாவது ஆன்மீகம், அவர்கள் மன உணர்ச்சிகள், உடல் ஆகியவற்றை அடங்கியதாக காணப்படுகிறது. Delivering lectures at Kane Hospice for the students and nurses with a group photo. பேரும் அங்க இருக்கிற ஸ்டாஃப் தான் சொல்லுங்க. இந்த நர்ஸ், இதுல இருக்கிற ஸ்டாஃப் தான், நர்சஸ் அண்ட் அதர் ஸ்டாஃப், சபார்டினேட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கணும். 2 வார்ட்ஸ் இருக்குது, ஃபீமேல் வார்டு அண்ட் மேல் வார்டு இருக்குது. அதுல கிட்டத்தட்ட 8 பெட்ஸ் ஈச் இருக்குது. உங்களுக்கு தெரியும், டாக்டர் கமலா இங்க எங்களோட தளத்துல இருக்கிறவ, அவ வந்து மிக ஒரு முக்கியமான டிரெக்டர் அதுல இருக்கின்றா. அவ கூட தான் எங்களுக்கு இந்த கேனில் போய் தமயந்திக்கு சில உதவிகளை செய்யக்கூடியதா இருந்தது. சில படிப்புதல் வேலை மட்டுமல்ல, அதை விட சில உபகரணங்களை நாங்கள் கொண்டு சென்று அங்கு சென்று முன்பு நான் கூறவில்லை நினைக்கின்றேன். நாங்கள் பிரயாணம் செய்த விமானம் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். அதற்கு காரணம் 40 கிலோகிராம் வெயிட்டை தருவார்கள். எங்களுடைய பர்சனல் பிலாங்கிங் 20 கிலோகிராம் இருந்தாலும் 3 வெயிட்டையும் சேர்த்து 60 கிலோகிராம் தான் வந்திருந்தது. ஆனபடியால் மிச்சம் 60 கிலோகிராம் நாங்கள் கொண்டு சென்றது வந்து இந்த கேனுக்கு தேவையான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். 60 கிலோகிராம் பாரமான சாமான்ல கொண்டு சொல்றோம். நான் சொன்ன மாதிரி நண்பர், என்னுடைய இமிகிரேஷன் நண்பர் மூலமாக எங்களுக்கு எந்த விதமான செக்கிங்கும் ஒன்றும் இல்லை. நேரடியாகவே இப்போ அதிகமாக நார்மலாக எல்லாரும் கிரீடுக்குள்ளெல்லாம் போறவை நாங்கள் கொண்டு போனது, நாங்கள் டிக்ளேர் பண்ணாமல் ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லாமல் வெளியால நாங்கள் வந்துட்டோம். கடவுளே என்று அது பிரபஞ்சத்தை தான் நன்றி கூறணும். அவ்வளவுக்கும் அவர்கள் மிகவும் பாராட்டுகள் தெரிவித்தார்கள் நாங்கள் கொண்டு வந்ததுக்கு. அதுல இன்னொன்று கூறணும் என்னென்றால், சில விஷயங்கள் வந்து நாங்கள் எதை அவர்களுக்கு தேவை என்று யோசிக்கின்ற போது பிரபஞ்சம் எங்களுக்கு முன்பே இங்கே சொல்லி விடுகின்றது. சில உபகரணங்களை அங்கு கொண்டு சென்றார். அதாவது கழுவுவதற்கு தேவையான தண்ணீர்களை பிடித்து வைப்பதற்கான உபகரணங்கள், அப்படியான விஷயங்களை தமையந்து இஞ்சி சேகரித்து வாங்கி எல்லாவற்றையும் பேக்கில் போட்டு கொண்டு போனோம். அங்கு கொண்டு போனால் அவர்களுக்கு என்ன தேவை என்று அங்கு கேட்டிருந்தோம். அந்த லிஸ்ட்ல கூட அப்படியான அந்த சாமான்களை நாங்கள் என்னத்தை கொண்டு வரோமோ அதில் ஒரு பகுதியை அவர்களே அங்கு எங்களுக்கு இது தேவை என்று சொன்னார்கள். நாங்கள் அதை எடுத்து கொடுத்த போது அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது, எங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் பிரபஞ்சத்தின் வேலை என்றுதான் எங்களுக்கு இப்பொழுது நினைக்க தோன்றுகின்றது. முன்பெல்லாம் இப்படி யோசிப்பதில்லை. இந்த தியானத்தின் மூலமாக இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் பிரபஞ்சம் ஏற்கனவே எங்களுக்கு அறிவித்து விடுகிறது போல தெரிகின்றது. மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. சரி தமையந்தி சொல்லுவோம். முக்கியமாக எங்களுக்கு அந்த வெயிட்டில் கூடி அலவுன்ஸ் தந்திருக்கு. 40 கிலோவில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போனது. அதால் கூட சமான கொண்டு போகக்கூடியதாக இருந்தது. இந்த லேடியோட கழிச்சு கொண்டு கேட்க தாங்கள் தியானம் செய்வதாகவும் தாங்கள் சந்தோஷமாக இருப்பதாகவும் கூறினார். வேறொரு வீடியோ நாங்க காட்டுறோம், அதுல சாப்பாடு நல்லா இருக்குன்னா, திஸ் இஸ் அ லேடி, இவ சொல்றா சாப்பாடு தான் நாங்க கேட்காமலே சொல்றா சாப்பாடு நல்லா இருந்தது, ஹஸ்பண்டுக்கு மிச்சம் இல்லையென்று. அவர் அப்பதான் அங்க தெளிப்பட ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி போயிட்டு வந்திருக்கிறார்.
எல்லாருமே தங்களோட வீடுகளில் இருக்கிறது போல ஃபீல் பண்றாங்க, ஹாப்பியா இருக்கிறாங்க எல்லாருமே. எல்லா வெளி மாவட்டத்திலேருந்து வர எங்க ஒவ்வொருவருக்குமே இது நல்ல பயன் தரக்கூடிய ஒன்று. நாங்க வீடு வாசல் இல்லாம இருக்கிற இடம் இல்லாம எங்க போறோன்னு தேடி திரிகிற நேரத்துல எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு, நல்ல இடம் ஒன்று கிடைச்சிருக்கு. நாங்க சந்தோஷமா. உங்களோட பேர் என்ன? மேயப்பிரகாஷ் அமலவி வாசம். ஓகே, தேங்க்யூ. ஹஸ்பண்டுக்கு சோமில இருந்தா சின்ன பிள்ளையா கீமோ போட்டதால அவருக்கு தலையில நிறைச்சதால. தேங்க்யூ. இதுல என்னன்னா அந்த எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வாராக்கள் எல்லாம் தூரத்துல இருந்து வாராக்கள். அவைக்கு வந்து இந்த அங்கே அவைக்கு அக்கமடேஷனையும் கொடுத்து அவைகளை பராமரிக்கிறது வந்து அவைக்கு மிகவும் ஒரு சந்தோஷமானதும் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய நிலையும் அவைகள் சாதத்துக்கு முன்பாக நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹாஸ்பிட்டலின் நோக்கம். அதை டாக்டர் கமலா அழகா செய்து வருகின்றார். அதில் போய் பங்கு பெற்றுவதற்கு சந்தர்ப்பங்களுக்கு அவர் மூலமாக கிடைத்ததை நாங்கள் ஒரு பாக்கியமாக கருதுகின்றோம். நன்றி. அவ சொன்னதை கேட்டிருப்பீங்க. அந்த வார்த்தைகளை விட வேறு ஒரு வார்த்தைகளும் எங்களுக்கு தேவையில்லை. நல்லாகவே சொல்லியிருந்தா. இவர் தான் இன்சார்ஜா இருக்கிறார். எனக்கும் பாபுக்கும் இடையில நிற்கிற தனஞ்சயன் அவர் தான் இன்சார்ஜா இருக்கிறார். இப்ப நான் காட்ட போறது சங்குப்பூ. சங்குப்பூ என்ற கையில இருக்கு, ப்ளூ நிறமானது. இதை டீ போட்டு குடிப்பதால் பல நன்மைகளும் உண்டு என்பதை உங்களுக்கு சொல்லி வைக்கின்றேன். போய் நீங்க பாருங்க. சங்குப்பூ எது நல்லதோ அதைத்தான் நாங்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றோம். சங்குப்பூ கடவுளுக்கு கொடுப்பார்கள். இலங்கையில கனஇடங்கள்ல இருக்கு, இங்கேயும் இருக்கு சங்குப்பூ. இந்த கண்டு வந்து கேன் வளாகத்திலே இருக்குது. கேன் வளாகத்திலே இருக்குது. This is a group photo with a patient and nurse. Patient, nurse, Damayanti, Thananchayan, இவர்தான் இன்சார்ஜ் நர்ஸ், நர்சிங் ஆபீசர், தாரா, டாக்டர் கமலா. One of the nurse caught a baby cobra and she kept it in the bottle and put it somewhere. பாபு நச்சு பாம்பையே உயிராக பிடித்து நாம் நல்ல மக்களின் உயிரை பிடிக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்டார்கள். அங்க ஒரு புடியன் பாம்பு வந்துதான் ஒரு நர்ஸ் இதை பிடிச்சு போத்தலுக்கு பிடிச்சு விட்டுட்டாராம். இப்ப உயிர் இருக்கு அதுக்கு, நாங்க பார்க்க அதுக்கு உயிர் இருக்கு. அப்பதான் அவ்வளவு துணிவுள்ளவர்கள், நச்சு பாம்பையே உயிரோடு பிடிக்கும் தன்மை உடையவர்கள். இந்த பாவி மக்களை உயிரோடு நாங்கள் காப்பாற்ற முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்டார்கள். At Nadeshra College, we went to a laying foundation stone for the front arch. Babu is teaching meditation for the staff and students at KK's Nadeshra. This is a small video as well. Cross your legs like this. சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இருக்கைக்குள்ள then you cross your legs like this. சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இருக்கைக்குள்ள then you அப்படி cross பண்ணி லெக்கை வச்சு. Some pictures of the stoning foundation. அடித்தள கல்நாட்டல். பாபுவின் பழைய நடேஸ்வரா கல்லூரியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாபு நிக்க செய்ய வேணுமென்ற அரேஞ்ச் பண்ணினது. இது அங்கத்து ஸ்டாஃப் நடேஸ்வரா கல்லூரி. பள்ளிக்கூடம் அந்த விடுமுறை காரணமாக பிள்ளைகள் அதிகம் இல்லை. சில விளையாட்டு பயிற்சிக்காக அந்த பிள்ளைகள் மாத்திரம் 2 பேர் இருக்கிற மற்ற படங்களை காட்டுறோம். இவ்வளவு சமத ஸ்டாஃப் பள்ளிக்கூட ஹாலிடே. இவைகள் எல்லாரும் மெடிடேஷன் செய்தவ. அவைகளுக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டது, நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு 5 நிமிஷமாவது இந்த வகுப்பு தொடங்கும் முதல் இந்த மெடிடேஷனை பிள்ளைகளுக்கு வகுப்புல செய்ய சொல்லி இருக்கிறோம். பிரின்சிபலை கேட்டு பள்ளிக்கூடம் துவங்கின பிறகு ஜனவரிக்கு நாங்கள் அதை அறிவோம் என்ன நடக்குதோ இல்லையோன்று. இதுவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக எனக்கு இருந்தது. இந்த தியானத்தை நாங்கள் செய்தது எங்களுடைய இந்த விடுமுறை காலத்திலே ஒரு இப்படியான செயற்பாட்டை நாங்கள் செய்யவில்லை முன்பு. அது மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியது என்று நான் இந்த தளத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. போட்டோ
பிரின்சிபல் அண்ட் பாபு முதல்ல கல்லு வைக்கின்றார். It's a group meditation for teaching staff and students at Nadeshwa College. It's a small video. 1 second. கவனித்துக் கொள்ளுங்கள். நாங்க 2 ஒன்றுதான் செய்து நாங்கள் அவங்க இப்படி இருந்து செய்யறேன்னு சொல்லி கொடுத்தலாம். நாங்கள் பிறக்கும் போது எடுப்பது முதலாவது மூச்சு. கவனித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பிறக்கும் போது எடுப்பது முதலாவது மூச்சு. நாங்கள் இறக்கும் போது, அதாவது நம்முடைய உயிர் நமது உடலை விட்டு பிரியும் போது விடுவதன் இறுதி மூச்சு. இந்த இடைக்காலத்தில் இருக்கும் மூச்சை நாங்கள் தொடர்ந்து இந்த தியானம் செய்கிற நேரத்தில் கவனிப்போம். மூச்சு, வெளிமூச்சு, மூச்சு, வெளிமூச்சு. எண்ணங்கள் தோன்றும். திரும்பவும் மூச்சின் மீது கவனத்தை செலுத்துவோம். Thank you, Dara. Babu and Dhamma guiding the meditation. And here, நாங்க ஒரு டெத் அனிவர்சரிக்கு முதலாவது டெத் அனிவர்சரிக்கு போயிருந்தோம். ஐயர் வந்து எல்லாம் செய்த பிறகு எங்களுக்கு வளமை போல நாங்கள் அந்த சாப்பாட்டை எடுத்து காகத்துக்கு வைக்கிறாங்க. Yeah. அதிசயமோ என்னவோ இது காகமும் கிளியும் பகிர்ந்து கொள்ளுகின்றது. இந்த படத்தை பாருங்க, சின்னதான் தெரியுது. கிளி இங்க இருக்கிறார், இங்க காகம் இருக்கிறார், 2 பேரும் சாப்பிடணும். 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடணும். முதல் காகம் வந்தது, யோசிச்சு போட்டு போயிட்டுது, இல்லாட்டி கூட்டிக்கிட்டு தன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு அது பகிர்ந்து ஒன்றும் பழக்க முடியாது. போயிட்டு பேருந்து பார்த்தா கிளியையும் கூட்டிக்கிட்டு வந்துச்சு. and that's the end of the presentation. இது இந்த ஐயாவை நான் கேட்டேன்னா நீங்க வர்றேன்னு சொல்லி தானும் வந்து கிடைப்பதாக சொல்லியிருந்தார். எனிவே இத்தோடு இத்தனையோ சொல்லலாம். நாங்கள் நல்லூருக்கு போனதும் இருக்குது. நாங்கள் இதை விட இப்போ இந்த ஜோகர் சுவாமிக்கு போனாங்க 5ஆம் தேதி. ஜோகர் சுவாமிக்கு போய் இருந்ததை படங்களை காட்டுவோம். அது பிறகு நாங்கள் மலேசியாவுக்கு போனதை அடுத்த ஒரு முறையில் நாங்கள் காட்ட இருக்கின்றோம். இவ்வளவு நேரமும் நீங்கள் சகித்து பார்த்து கேட்டதற்கு எமது அன்பான நன்றிகளை கூறி இத்தோடு முடித்துக் கொள்ளுகின்றோம். நன்றி, வணக்கம். முடிவாக நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். சில வேளை உங்களுக்கு ஏமாற்றமா இருக்கலாம். சுற்றுலா காட்சிகளை காண்பிப்பதற்காகத்தான் நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம் என்று சொல்லி, இந்த பிரயாணம் எங்களுக்கு சுற்றுலா பிரயாணம், யாழ்ப்பாண பிரயாணம் சுற்றுலா பிரயாணமா இருக்கவில்லை. அதை நீக்குவதற்காக நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய மலேசியன் பிரயாணம், அடுத்த 2 கிழமை மலேசியன் பிரயாணத்தில் நாங்கள் அதை உங்களுக்கு அழகாக காட்டுவோம். அந்த சுற்றுலா பிரயாணத்தை அழகாக காட்டுவோம். ஆனபடியால் தயவு செய்து மன்னிக்கவும். இது சேவை செய்வதற்காக தியான சேவையும், அத்துடன் கேன்சர் சொசைட்டியில இருக்கிற அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்குரிய ஹாஸ்பிஸ் சேரிட்டி ஒர்க்குமாகத்தான் நாங்கள் யாழ்ப்பாணத்திலும் 2 கிழமையும் செலவழித்ததால் எங்களால் சுற்றுலா படங்களை உங்களுக்கு காட்ட முடியவில்லை. ஏனென்றால் நாங்களோடவும் செல்லவில்லை. நன்றி, வணக்கம். நன்றி. அருமையான உங்களுடைய பயணத்தை பற்றி மிகவும் பிரயோசனமான பயணம், அருமையா இருந்தது. நான் கருத்துக்கள் எல்லாம் சொல்ல முதல் உங்களுக்கு பாராட்டியும் வாழ்த்தியும் 30 வினாடிகள் 30 கைதட்டுகள் செய்யும்படி பணிவாக கேட்டுக்கொள்கின்ற, அதன் பிறகு கருத்துக்களை சொல்ல. அருமையா இருந்தது. இப்பொழுது ஜெர்மனியிலிருந்து கிளைவானி டீச்சர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நீங்கள் அதாவது பாபு மாஸ்டர், தமா மாஸ்டர், தாரா மாஸ்டர் மூவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை
சிறப்பாக செய்திருந்தீங்கள். நீங்க மன்னிப்பு கேட்டீங்கள். ஆனா எங்களுக்கு மன்னிப்பு தேவையில்லை. என்னன்னா நாங்கள் எதிர்பார்த்தது இப்படியானதை பார்க்கின்ற பொழுது எல்லாரும் நான் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் போய் வரபடியா எனக்கு அது இடங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு. இல்லை, ஆனா நீங்க போன இடங்கள் பயனுள்ள இடங்களாக பயனுள்ள வேலைகளை செய்திருக்கிறீர்கள். இது எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். இதை நான் ஒவ்வொரு வருடமும் போகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், இப்ப நீங்க செய்ததற்கு எங்களுக்கு காட்டுற பொழுது அடுத்த முறை நாங்களும் போய் வெற்றி படம் பிடித்து காட்டுவர்களை என்கரேஜ் பண்றதா இருக்கும். நாங்கள் செய்ததை நாங்கள் பெருமைப்படுத்துறதுக்காக காட்ட தேவையில்லை. ஆனா மற்ற பேர்களுக்கு அது ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதுல நீங்கள் இப்ப காட்டின அந்த சங்குப்பூ பற்றியும் நான் தெரிந்திருக்கேன். நீங்கள் இப்ப காட்டின அந்த சங்குப்பூ பற்றி அதுவும் ஒரு பிரயோசனமாக இருந்தது. அது இங்க இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு தெரியல இங்க இருக்கோண்டு நான் காணவில்லை. மற்ற மெடிடேஷன் நீங்க இந்த ஸ்கூல்ஸ்ல செய்தது சிறப்பாக ஒரு நல்ல ஒரு இது பிள்ளைகளுக்கு நிச்சயம் கட்டாயம் தேவையானதானே. அதை ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்க செய்ய சொல்லி இருக்கிறீங்க. அதை எல்லா பள்ளிக்கூடங்களுமே செய்தாலுமே இந்த பிள்ளைகளுடைய மனங்கள் இவ்வளவு மாறுபாடை காணலாம். அவர்கள் செய்வார்களோ இல்லையோ, செய்தால் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கும் விருப்பம்தான். நீங்கள் நல்ல வேலையில் செய்திருக்கிறீர்கள். உங்கள் மாஸ்டரும் பாபு மாஸ்டரும் தன்னுடைய சொந்த பள்ளிக்கூடத்தில் போய் கல்லு கல்லு நாட்டினது அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். எல்லாம் சிறப்பாக தொகுத்திருந்தீர்கள். அவ்வளவு நேரம் எடுத்து அதற்குரிய விடயங்களை தந்திருந்தீர்கள். உங்களுக்கு மூவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்து மற்ற பகுதிகளையும் பார்க்க ஆவலாக இருக்கின்றோம். நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த சிட்னி ஆஸ்திரேலியாவில இருந்து பஞ்சாயச்சரம் ஐயா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஒன்று பாபு சண்முகன் மாஸ்டரும் தமாதாரா மாஸ்டர் அவர்கள் எல்லோரும் சேவை நோக்கமாக யாழ்ப்பாணம் விசிட்டாக முடிந்தது என்றதை எனக்கு விளங்குகிறது. நர்சிங் ஹோம் விசித்திரமாக படித்த இடம், அந்த இடத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது, நன்றாக இருந்தது. பிறகு குலதெய்வ வழிபாடு செய்தது, குலதெய்வம் போகிற குலதெய்வத்தையும் கும்பிட்டு அதையும் கண்டு கொண்டு வந்தார்கள். மற்றபடி எங்களுடைய தியானத்தையும் அங்கே உள்ள தியானம் செய்ய விரும்புகிறவர்களுக்கு தியானத்தையும் பழக்கி வந்தது இன்னொரு அற்புதமாக இருந்தது. இது அவையுடைய சேவை நோக்கம் ஹாலிடேயாக அங்கே செல்ல முடியாத நிலைமை காரணமாக காட்டையில் என்று சொல்லி கூறியிருந்தார். நாங்கள் மற்ற பகுதி 2ஐயும் பார்ப்போம் என்று கூறி அதை பார்க்க ஆவலாக இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த ஜெர்மனியிலிருந்து கிரேஷன் ஜேம்ஸ். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான ஒரு உரையாடல் மட்டுமல்ல, செயற்பாடும் கூட. பாபு சண்முகநாதன் தம்பதிகளாக நீங்கள் இத்தனை செய்திருக்கிறீர்கள். ஆனால் இதிலே சொன்ன விடயம் ஒன்று எனக்கு கூடுதலாக மனதிற்குள்ளே பட்டது. அதாவது, உங்களை என்ன எண்ணத்தோடு நீங்கள் போனீங்களோ அந்த எண்ணத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு வழி நடத்தியது என்று. அதுதான் உண்மையும் கூட. அதாவது, நீங்கள் என்ன வேணுமென்றதை பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லி தந்தது, அங்கே சென்ற நேரம் பிரபஞ்சம் உங்களை வழி நடத்தியது. இதுதான் உண்மையும் கூட. அதாவது, எதிர்பாராத நன்மைகளை பிரபஞ்சம் உங்களுக்கு அருகிருந்து செய்து தந்ததும் இதிலே காணக்கூடியதாக இருந்தது. சங்குப்பூ என்பது இங்கே ஜெர்மன் நாட்டிலேயும் இருக்கிறது. இதில் இன்னொரு விடயம், காகமும் கிளியும் சேர்ந்திருந்தது. இதுதான் இந்த காலத்தினுடைய தேவை. ஒருவரோடு சேர்ந்திருந்து பழகுவதற்கும் செயற்படுவதற்கும் அழகான செய்தி ஒன்றினை நீங்கள் கொண்டு வந்திருந்தீர்கள். நிறைந்த நன்றிகள். நன்றி. நன்றி. அடுத்ததாக மீனாம்பிகை செல்வராஜாம்மா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். தமா மாஸ்டரும் தாரா சண்முகன் மாஸ்டர் எல்லாரும் நல்ல பிரயோசனமான ஒரு பயணத்தை மேற்கொண்டுட்டு வந்திருக்கிறீங்கள். மிகவும் அழகாக நல்ல பெருமதியான விஷயங்கள் எல்லாம் செய்துட்டு வந்திருக்கிறீங்கள். பார்க்க சந்தோஷமா இருக்கு. தியானத்தை கூட சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்கள். எல்லாமே நீங்க போட்ட பிளானுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்குது. நல்ல ஒரு நிறைவான பயணம். நல்ல அழகா செய்துட்டு வந்திருக்கீங்க. மிக்க சந்தோஷம்.
அடுத்த பார்ட் 2 பார்க்கறதுக்கு மிகவும் ஆவலா இருக்கிறோம். சந்தோஷம் தமாமா, மிக்க நன்றி. நன்றி அம்மா. மீனாம்பி அம்மாவும் சாப்பாடு கொடுக்க சொல்லி 3 நாள் நாங்கள் சாப்பாடு கொடுத்துனாங்க. அதுலேயும் ஒரு நாள் மீனாம்பி அம்மாவுக்கு அந்த நன்மையும் பயக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. நீங்க செய்த வேலைக்கு எல்லாம் இது ஒரு துரும்பு. என்ன நீங்க எவ்வளவு விஷயங்களை செய்துட்டு வந்திருக்கிறீங்க. மிக்க நன்றி. அப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கும் கிடைக்க வேணும் என்று பிரபஞ்சத்தை வேண்டுகிறேன். நன்றி. அடுத்த சிட்னியிலிருந்து குமாரசாமி பிள்ளை ஐயா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் விஜயங்கழிந்த வணக்கம். இன்று பாபு மாஸ்டர், தமாரா மாஸ்டர், தாரா மாஸ்டர் அவரின் மூவரும் இணைந்து ஒரு அருமையான காணொலியை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதன் மூலம் யாழ்ப்பாணத்தில் இன்றைய நிலைமை எங்களுக்கு நன்றாக தெரியக்கூடியதாக இருந்தது. அவருடைய எப்பொழுதும் சொல்வார்கள், நோக்கம் உயர்ந்ததாக இருந்தால் பிரபஞ்சம் உதவி செய்யும் என்று. அதே மாதிரி அவர்கள் உயர்ந்த நோக்கத்தோடு போகிறார்கள், பிரபஞ்சம் ஒத்துழைச்சது. மற்றது எப்பொழுதும் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் இருக்கவே சில நேரம் சந்தர்ப்பம் பெறுங்கள். நீங்கள் போனதெல்லாம் சுற்றுலாக்கு இல்லை, நீங்கள் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அவரோட இந்திய நிலையிலே அங்கே போய் நாங்கள் சுற்றுலாவை பார்க்கிறாது. எங்களுடைய உறவுகள் பல பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுகளை பார்க்கும் பொழுது கவலையாக இருக்கும். என்ன அடுத்த முக்கியமானது நீங்கள் படித்த பள்ளியே மறக்கவில்லை, அங்கே போயிருக்கிறீர்கள். அவர்கள் அது ஒரு உண்மையான உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத சம்பவமாக இருக்கு. நிச்சயமாக என்றால் நாங்கள் படித்த கல்விக்கு எப்பொழுதும் இன்று வரைக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அது பாராட்டுதற்குரியது. எங்களுக்கு உதவியாக இருக்கும். மிக முக்கியமானது தியானத்தை கொண்டு சென்றிருக்கிறீர்கள். அது எல்லோருக்கும் நல்ல விடயம் என்றால் அங்கே தியானத்தில் ஈடுபாடு இல்லாத நேரத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி. நாங்கள் அதான் மலேசியாவில் என்ன வேலைக்கு பார்க்க போறோம், பார்ப்போம். அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். தியானத்தை மாத்திரமல்ல, பாபு லாஃபிங் யோகாவில் அந்த டோஸை சொல்லி கொடுத்தேன். இந்த நர்சஸுக்கு டோஸை சொல்லி கொடுத்தோன்னா எல்லாம் முடிஞ்சோன்னா வேற ஒரு குரூப்பாக இருந்து சிரிக்க தொடங்கிட்டேன். தாங்களே தங்களுக்கு லாஃபிங் யோகா செய்ய தொடங்கிட்டேன். எனக்கு சந்தோஷமா இருந்தது. டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் அம்மா அவர்களே, நீங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது சமா மாஸ்டர், சாரா மாஸ்டர், பாபு மாஸ்டர் நீங்கள் போனது, அங்க கேனுக்கும் போனது மிக்க சந்தோஷம். அங்க பார்க்கும் பொழுது எனக்கும் பல நினைவுகள் வந்தது. இப்பொழுது நான் கேட்க இருந்த கேள்வி, ஏன் பாபு மாஸ்டர் லாஃப்டர் யோகாவை சொல்லி கொடுக்கிறேன்னு கேட்க போக அதுக்கு ஆசை பண்ணி போட்டா. இந்த கேள்விக்கு பதில் கொடுத்து விட்டா. அதுதான் எனக்கு சிரிப்பாக இருக்குது. அதுவும் பிரபஞ்சமோ தெரியாது, கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டது அது. ஆனால் எல்லாம் நல்லாக செய்தீங்க, தியானமும் சொல்லி கொடுத்தீர்கள், மிக்க நன்றி. மற்றது எனக்கு ஒரு கேள்வி, நீங்க பாபு மாஸ்டரும் சமா மாஸ்டரும் நின்று கொண்டு தியானத்தை சொல்லி கொடுத்தீர்கள். தியானம் சொல்லக்க அருந்ததி மாஸ்டரோ ஸ்ரீகாந்த மாஸ்டர் சொல்லுவார், கண்ணை மூடும் பொழுது எங்களுக்கு அன்ஸ்டெடினஸ் வரும், அவை யாரோ விழ போயினோம் என்று பார்த்தனால் ஒரு தரம் விழாமல் இருந்தது. மிக்க நன்றி. என்றால் அதுதான் இருந்து கொண்டு தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்றது, கண்ணை மூடினார். பிகாஸ் யூ ஃபீல் அன்ஸ்டெடி. அது ஆனால் நல்ல வேலை ஒரு தரம் விழாதது சந்தோஷம். அதுதான் மிக்க நன்றி. தியானமும் சொல்லிக் கொடுத்தீர்கள், லாஃப்டர் தெரப்பியும் சொல்லிக் கொடுத்தீர்கள் என்று கேள்விப்பட்டு மிக்க சந்தோஷம். ஆனால் நீங்கள் சேவை என்று போனபடியால் குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த நோக்கத்தோட போனால், மட்டாக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு போனால், பிரபஞ்சம் எப்பொழுதும் உங்கள் கையோடையே வந்து கொண்டு உதவி செய்யும் எல்லாத்துக்கும். அதை நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு வடிவாக எடுத்துக்காட்டாக சொல்லிவிட்டீர்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. சாந்தி அக்கா, உங்கள் தடங்களையும் அங்கு நாங்கள் பார்த்தோம். எங்கள் மக்கள் உடலால் மாத்திரமல்ல மனத்தாலேயும் வலிமை உடையவர்கள். அவர்கள் விழமாட்டார்கள், விழுந்தாலும் எழுந்திருக்கும் தன்மையுடையவர்கள். நன்றி. சட்டன் தமிழ் ஸ்கூலை சார்ந்த பாவை ஜெயபாலன் ஐயா, நீங்க பேசுங்க. வணக்கம். பாபு ஐயா குடும்பம் எங்களையும் இணைத்து கொண்டு அந்த பயணத்தை மேற்கொண்டது போன்ற ஒரு பாங்கை இந்த அவர்களுடைய உரையாடலில் கண்டேன். உற்றார்க்கு உபசரணை புரிவதற்கு இன்னாருக்கு இன்னது, அவர்கள் பொன்னார் மேனியை
பொலிவூட்ட என்ற கோணத்தில் அன்பளிப்புகளை வேண்டிச் செல்வது எங்களுடைய வழக்கம். ஆனால் அற்றார் பசி தீர்க்க, அவர்களுடைய அவசிய தாகங்களை போக்க இந்த குடும்பம் ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டது போன்ற ஒரு தர்ம பயணமாக இது அமைந்தது. உச்சமாற்றமாக பாராட்ட வேண்டியது. இவர்களுடைய பழக்கங்கள், இவர்களுடையான உறவு இந்த தளத்தின் மூலம் எங்களுக்கு கிடைத்ததும் ஒரு பாக்கியம். ஆக மொத்தத்திலே அத்தனை காட்சிகளையும், அவர்களுடைய உபமானங்களையும், அவர்களுடைய உதாரணங்களையும் ரசித்தேன், ருசித்தேன், புசித்தேன். ஆக பாராட்டுக்களை வெல்தோம். இங்கே எனக்கு இன்னொன்று நினைவு வருகின்றது. நீண்ட காலம் அரசியலிலே அதிகமாக ஆழ்ந்த துயர அனுபவித்த வகையிலே அந்த காகமும் கிளியும் ஒன்றாக இருந்தது போல சிங்களமும் தமிழும் ஒன்றாக சம உரிமையோடு நிற்கின்ற காட்சி ஒன்று யாழ்ப்பாணத்தில் வர வேண்டும் என்பது என்னுடைய வேணவா. அதை வெளிப்படுத்தி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த சிட்னியிலிருந்து சரோ சுந்தரலிங்கம் மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். சண்முகநாதன் குடும்பத்தினருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் விடுமுறைக்காக தாய்நாடு சென்றீர்கள் என்றுதான் நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் நீங்கள் சேரிட்டி அண்ட் மெடிடேஷன், அதாவது அறத்தொண்டு, தியானம் போன்ற உயர்ந்த நோக்கத்துடன் தாய்நாடு சென்று இருக்கிறீர்கள் என்பதை இன்று உங்களுடைய பேச்சில் இருந்தும் காணொளி மூலமும் நாங்கள் கண்டு அறிந்து கொண்டோம். இத்தகைய உயரிய நோக்கத்துடன் நீங்கள் விடுமுறைக்கு சென்றபடியால் தான் பிரபஞ்சமும் உங்களுக்கு அதற்கேற்ற உதவிகளை வழங்கியுள்ளது என்பதை இப்பொழுது குமாரசாமி பிள்ளை மாஸ்டரும் கூறியிருந்தார். அதே போல நீங்கள் எல்லா விஷயங்களையும் கூறிய பொழுது பிரபஞ்சத்தையும் நினைவு கூர்ந்தது மிகவும் அருமையாக இருந்தது. மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் காணொளி மூலம் எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு சண்முகநாதன் குடும்பத்தினருக்கு நான் மனமார்ந்த பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உண்மைதான். ஏனெண்டா பாலம் உடைஞ்சு போயிட்டுது. நாங்க 2 நாள்ல ஜெஃப்நாட்டு கிளம்ப போகணும். அப்ப நாங்கள் கவலைப்படையில ஓகே அநேகமா சரி வரும், ஆனால் நாங்க அப்படி பாலம் சரி வராட்டில் இங்க நிப்போம்ன்றதான் எங்களோட நோக்கம். பயப்பட இல்லை. நாங்க எந்த கடைசியா பாலம் சரி வந்துட்டு நாங்க நேரத்துக்கு எங்களோட ப்ரோக்ராமை அப்படியே செய்யக்கூடியதா இருந்ததுக்கு காரணம் பிரபஞ்சம் என்று தான் நான் கூற வேண்டும். It all went according to plan. Okay. Okay. Arunathi Master. அனைவருக்கும் வணக்கம். பாபு, தமா அண்ட் தாரா மாஸ்டர்ஸ் 3 பேரும் இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும், எல்லாத்திலும் மேலான சேவை என்பது ஒரு ஆளுக்கு தியானத்தை சொல்லிக் கொடுப்பது. நீங்கள் எத்தனையோ பேருக்கு போய் தியானம் சொல்லி கொடுத்த நீங்கள் இது எல்லாருக்கும் கிடைக்காது. அது பிரபஞ்சம் ஆக்களை தேர்வு செய்கிறது, யார் யார் என்ன செய்யணும் என்றது. நீங்கள் செய்த இந்த சேவை மிகவும் பாராட்டத்தக்கது, மெச்சத்தக்கது. ஏனெனில் இது இப்படியான ஒரு சேவை. நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் தியானத்தை பரப்பி இருக்கின்றீர்கள். தியானத்தை எல்லாராலையும் பரப்ப முடியாது. அது சில பேரைத்தான் பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கிறது. ஆனபடியா நீங்கள் செய்த ஒரு பெரிய ஒரு சேவை மிகவும் பாராட்டத்தக்கது. அதனால தான் உங்களுக்கு அந்த எல்லா வசதியையும் பிரபஞ்சம் தானாகவே எடுத்து கொடுக்கும். இப்ப நீங்க நினைக்க முதலே அது எல்லாத்தையும் கொண்டு எத்தனையோ நானும் பார்த்துருக்கிறேன் விஷயங்கள். பிரபஞ்சம் உங்களை தண்டபாடுல மேல தூக்கி கொண்டே போய்கொண்டே இருக்கும். அது நீங்கள் அது அனுபவிக்காம உங்களுக்கு அதை பற்றி தெரியாம இருக்கும். ஒவ்வொருத்தரும் உங்களோட அனுபவத்தின் மூலமாகத்தான் அறிவீர்கள் எவ்வளவு பிரபஞ்சம் உங்களோட இருக்குதுண்டு. ஏனெண்டா இந்த சாப்பாடு கொடுத்தா அது ஒரு நாள் பசி தீர்க்குது, உட கொடுத்தீங்கன்னா அது கொஞ்ச நாளைக்கு தீர்க்குது. ஆனால் இது வாழ்க்கை பூராக அவர்களுக்கு இந்த தியானத்தை கொண்டு அவர்கள் பழகி அதால எவ்வளவோ நன்மை பெற போறார்கள். அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையாக புல்லரிக்கிறது. எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்கள். இது பிரபஞ்சம் உங்களை இதை செய்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்கு. இவ்வளவு பேருக்கு நீங்கள் எத்தனையோ பேருக்கு சொல்லி கொடுத்துறீங்க. பாடசாலை பிள்ளைகள், மற்றது கேனில் இருக்கிற நோயாளிகள் மற்றும் எத்தனையோ பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீர்கள். மிக்க நன்றி. எங்களுக்கு பெருமையாக இருக்குன்னு இந்த தளத்துக்கு ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி 3 பேருக்கு. நன்றி.
எஸ்எக்ஸ்ல இருந்து சுகேந்திரா தர்மகுமார் அம்மா நீங்க பேசணும். அனைவருக்கும் வணக்கம். தாரா தமா பாபு மாஸ்டர், உங்களை ஸ்ரீலங்காவில் கண்டது, நீங்கள் போய் வந்ததை பற்றி கூறினது மிகவும் வரவேற்கத்தக்கது. நீங்கள் அங்கிருந்து யோகா செய்ததையும் நாங்கள் பார்த்தோம். இங்கிருந்து யோகா கிளாஸுக்கும் நீங்கள் அட்டென்ட் பண்ணதையும் நாங்கள் பார்த்தோம். மற்றது நீங்கள் அந்த சொன்ன மாதிரி அந்த இங்கிருந்து கேனுக்கு இந்த உபகரணங்கள் கொண்டு போனதை இட்டு மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். மற்றது அந்த மழை வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும். என்ன நான் எனக்குள்ளேயே யோசிச்சேன். நான் ஜப்னால நிக்கினோம், என்ன செய்ய போயினோம் இந்த மழைக்குள்ள என்று. ஆனால் நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் மிகவும் மெச்சத்தக்கது. மற்றது நான் தாரா மாஸ்டருக்கு தான் நன்றி கூற வேண்டும். ஏனென்றா அவ தான் இந்த தளத்துக்கு முதல் வந்தவ. அப்ப பாபு மாஸ்டர் வரவே இல்லை. பிறகு அவ எப்படி கொண்டு வந்து பாபு மாஸ்டரை சேர்த்தார்கள் என்றது தான் தெரியாது. இப்ப தாராவை விட பாபு மாஸ்டர் தான் முன்னால நிற்கிறார், எல்லாருக்கும் பழக்க வேண்டும் என்று. அப்படி நானும் கஷ்டப்படுறேன். ஆனா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. மிக்க நன்றி. உங்களுடைய முயற்சி திருவினை ஆக்கம் தொடர்ந்து என்ன உங்களோட பகுதி 2, பகுதி 3ஐயும் கேட்க பார்க்கறதுக்கு மிக ஆவலாக உள்ளோம். நன்றி, வணக்கம். தமயந்தி சிங்காரை வடகு அம்மா நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். பாபு மாஸ்டர், தமா மாஸ்டர், தாரா மாஸ்டர் 3 பேரும் மிகவும் சேவை மனப்பான்மையோட போய் அங்க நல்ல சேவையெல்லாம் செய்திருக்கிறீர்கள். அதுவும் தியானத்தை சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் அப்படி செய்ததெல்லாம் கேட்க மிகவும் நன்றி. இன்னமும் நீங்கள் போய் கணக்க இது சேவையெல்லாம் செய்து வர வேணும் என்று சொல்லி அடுத்த இதையும் கேட்பதற்கு ஆவலாக உள்ளோம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த ராஜேஷ் சிதம் அம்மா நீங்க பேசலாம். நன்றி ஸ்ரீ ஸ்கந்தராஜ மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எல்லாம் சொல்லி போட்டார்கள் என்றாலும் என்னுடைய கடமையும் கொஞ்சத்தை சொல்றதுக்கு நான் நீங்கள் இந்த காணொலியை காட்ட போறேன்னு நான் நினைச்சேன் ஸ்ரீலங்கால என்ன மாதிரி என்ஜாய் பண்ணதான் காட்ட போறீங்க. ஆனஸ்ட்லி I was shocked. இங்க என்ன சேவை செய்து போட்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பிரபஞ்சம் மிகவும் என்ன சொல்றதுன்னா நன்மையை செய்வோம். இந்த தளத்துக்கு வந்து நாங்கள் எல்லாரும் தான் எத்தனையோ எல்லாம் படிச்சுட்டோம், எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். இந்த தளத்தை உருவாக்கின ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர், நரந்தனி மாஸ்டர் அவர்களோடு சேர்ந்து இணைந்து உதவி செய்கிறவர்களுக்கு மிக 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 நன்றி. எனக்கு ஒரு நாளைக்கு வரும். எனிவே, இன்றைக்கு பாபு தாரா இப்படியான ஹாலிடே செய்ததுக்கு நான் ஒரு காலம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவள் இப்படியான கொள்கைகள் தான் போயினோம்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சமும் இந்த தலமும் தான் உங்கள் 3 பேருக்கும் இவ்வளவு வேலையும் தந்தது. அதுபடியா நாங்கள் எல்லோரும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த தலத்துக்கும் நன்றியாக இருந்து எங்களால என்றது என்ன வழியிலேயோ நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அது என்ன வழியாயும் இருக்கலாம், உதவி செய்ய வேண்டும் என்றுதான் நான் யோசிச்சு மிகவும் சந்தோஷப்பட்டேன். பாபு, தமா, தாரா அருமையான ஒரு ஹாலிடே. நான் உண்மையா நினைச்சேன், நான் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்ன போனேன். அந்த ஸ்ரீலங்கா ஹாலிடே தான் வரப்போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். நாங்க கண்டி, நிவரலியா எல்லாம் போனாங்க, கத்ரகாமா, all round ஸ்ரீலங்கா போனாங்க. அப்புறம் அதைத்தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இது பார்த்தா இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். எனவே உங்களுக்கு கடவுள் கூட பிரபஞ்சம் உங்களுக்கு நன்மை செய்யும். உங்களுடைய கடமையும் இந்த தளத்துக்கு அதுவும் பெரிய ஒரு உதவி.
எல்லோருக்கும். not only ஸ்ரீகந்தராஜ மாச அருந்ததி மாசருக்கு மாத்திரமில்ல, எல்லாருக்கும் தான் இது நன்மை. நீங்க நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இதான் முதல் நான் ஹாலிடே போட்டோஸ் காட்ட போயினமெண்டு ஆவண்டு பார்த்து கொண்டிருந்தேன். இப்படி ஒரு ஹாலிடே போட்டோஸ் பார்த்து காட்டியிருக்கிறீர்கள். ஷாக்ட். எவ்வளவு நாங்கள் படிச்சிருக்கிறோம் பாருங்க. தமயந்தி முந்தின தமயந்தி பாபு is entirely different now. It's not the same old தமயந்தி பாபு. That's true, that's true. Thank you. நன்றி. பவானி மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று தமயந்தி தாரா சண்முகநாதன் மாஸ்டர் அவர்கள் என்னுடைய பயணத்தை காட்டினீர்கள். நாங்கள் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். நல்லொரு சேவையும் செய்தீர்கள். அது மிகவும் மெச்சக்கூடியது. நீங்கள் எல்லோருக்கும் தியானத்தையும் சொல்லிக் கொடுத்து மற்ற அவர்களுடைய உடம்பு இதுகளுக்கும் இதுகளெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் நல்ல வடிவாக அவர்களெல்லாம் வடிவாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. நீங்கள் இன்னொரு அடுத்த இதுகளையும் எங்களுக்கு காட்டுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த மைதிலி சக்திதாசன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. வணக்கம் அனைவருக்கும். நல்ல அற்புதமான ஒரு காணொலியை பார்த்தோம். நாங்கள் தம்மா மாஸ்டர், பாபு மாஸ்டர், தாரா மாஸ்டர் எல்லாரும் நல்ல விஷயம் செய்திருக்கீங்க. அங்கே ஸ்ரீலங்காவில் போய் நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் திருப்பி அதை சொல்லணும்னு நினைக்கல. அப்புறம் அந்த ப்ரெசன்டேஷன் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த தொடக்கத்தில் பாபு மாஸ்டர் ஒரு சும்மா ஒரு சம்மரி மாதிரி ஸ்ரீலங்காவில் என்னது இடம் அப்படிங்கிறத பற்றியும் கொடுத்துருந்தார். அதுவும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் போன இடங்கள் ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் ப்ரீஃப் வீடியோஸ் இதெல்லாம் போகிற மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் இன்னொன்றுன்னா நீங்கள் அப்போ அங்கே பிஎம்சி மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் பேர் தமிழ் அங்கே ஏற்கனவே தியானம் பண்ணுறாங்களே, ஆனந்தி வேற ஆக்கள்லாம் இருக்கிறாங்களே, அந்த மாதிரி மீட் பண்ணினீங்களா? நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க தான். நல்ல கேள்வியம்மா. அது போன முறை நாங்க பிரமிட்டு சேர்ந்தோம். நெய்வேலை இந்த நிகம்புல கிட்ட இருக்கு, அது கொழும்புல நிகம்புக்கு பக்கத்துல இருக்குது. ஜப்னாலையும் வந்திருக்கிறதா கேள்வி. நாங்கள் அதுக்கு வரப்போவதா கேள்வி. இன்னும் வந்ததோ தெரியவில்லை. சாந்தி மாசம் அது உங்களுக்கு தெரியுமா? பிஎம்சி ஜப்னால இன்னும் வரையில நினைக்கிறேன் இல்லையா? ஆனந்தி மாசவே நாங்க நல்லூர் கோயில்ல கும்பிட்டு கொண்டிருக்க சந்திச்சேன். இருந்து அவ இங்க பிரபஞ்சம் அங்க நல்லூர் கோயில்ல சந்திக்க சொல்லியது. பிளான் பண்ணாமலே நீங்க சந்திச்சிட்டீங்க. யாழ்ப்பாணத்துல கூட பிரமிட் எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் அதுக்கு எதுங்க போற சான்ஸ் கிடைச்சதா உங்களுக்கு? நாங்க போயில்ல இந்த வருஷம் போயில்ல. எனிவே நிறைய விஷயம் செய்திருக்கீங்க. அந்த ஹாஸ்பிஸுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, சாமான்லாம் கொண்டு போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் தியானம்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. வெரி இம்ப்ரெசிவ், வெரி வெல். அதான் ஏற்கனவே அருந்ததி மேம் சொன்ன மாதிரி இந்த சாப்பாடு துணிமணிகள் கொடுக்கறத விட தியானம் சொல்லி கொடுக்குறது எவ்வளவு நல்லது. இந்த வாழ்க்கைக்கு மட்டும் பிரயோஜனமா இருக்கு. அது அடுத்த ஜென்மங்களுக்குமே நம்ம அந்த சோல் எவல்யூஷனை ஸ்பீடப் பண்றதுக்கு இந்த தியானம் ஹெல்ப் பண்றதுங்கிறத கூட சொல்லிக்க விரும்பினேன். அதான் மிக்க நன்றி. நன்றி அம்மா. நன்றி. ஹேவ் எ நைஸ் ட்ரிப். டாக்டர் சதா மனோ. அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் அருமையாக கருத்து கூறிவிட்டார்கள். சுருக்கமாக நான் கூறுவதென்றால், நானும் இதே அனுபவம் போய் வந்தேன். ஆகஸ்ட் போய் செப்டம்பர் வந்தேன் 4 கிழமை. ஆனால் நான் அதை பற்றி ப்ரெசன்டேஷன் செய்யலை. என்ற ஒழுக வேறு மாதிரியான ஒழுக. ஆனால் அப்படித்தான் நான் அதை பெருசாக கதைக்க விரும்பவில்லை. ஆனால் சரிட்டி வேலை செய்தது. ஆனால் இந்த முறை இதில் போன உடனே இப்படி அந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் அன்னைக்கு அது சரியான ஒரு கவலையான நிலைமை மாதிரித்தான் இருந்தது எங்களுக்கு. நாங்களும் மனிதாபிமானம் உள்ள ஆக்கள் தான். நம்மளுடைய அது சரியான கவலையாக இருந்தது. ஆனால் எல்லாமே அப்டேட்டாக நியூஸ்கள் வந்து கொண்டு இருந்தது. எல்லாம் சேஃபாக இருக்கணும், இன்னடத்த நிற்கணும். ஆனபடியாக நாங்கள் அதில் ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இருக்கவில்லை. வடிவாக விஷயங்கள் செய்யக்கூடியதாக இருக்குமென்றது முடிவாக இருந்தது. ஆனால் நாம் போய் நிற்க 4 கிழமை நான் செய்ய போகாத இடத்துலையும் எனக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. எங்களோட ஊருக்கும் போக கொஞ்சம் தங்களோட பாட்டில் கேட்டு நம்ம என்ன இதுகள் இருக்கு, ஹெல்ப் பண்ணலும் உண்டு, அப்படி சந்தர்ப்பங்கள் வந்தது. அப்போ எங்களுக்கு சந்தர்ப்பம் வரைக்கும் நாங்கள் அதோட கூட செய்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லபடியங்கள் பல கூறி பண்ணுங்கள். ஆனால் அந்த கேனம் பல காலமாக மெடிடேஷன் செய்து கொண்டு தான் செய்யணும். ஈவினிங்கில் ஒவ்வொரு 7 PM ஸ்டாஃபும்
பேஷண்ட்ஸும் சேர்ந்து தியானம் செய்கிறவர் ரெகுலராக எவ்ரிடே அன்றதான் அந்த நர்சிங் ஆஃபீஸர் எனக்கு சொன்னவர். பல நல்லபடியா நான் நின்று கொண்டு சென்றது தான் ஆச்சரியம். ஏன்னாண்டா எனக்கு ஒரு கால் அருந்ததி மாதம் எனக்கு அட்வைஸ் பண்ணினவா, என்னடா அப்படியே செய்து கொண்டு போவோம், நாங்கள் சரிஞ்சு விழுகிறோம்னு சொல்ல அவ சொன்னா இந்த ஆம் சேரோட இருந்தா நல்ல மண். அது எனக்கு ஞாபகம். ஒரு லேடிக்கும் விழுந்து போட்டு மகன் டாக்டர் இங்கே விழுந்து போட்டுங்கிற தளத்துல ஆஸ்பத்திரிக்கு போட்டு வெந்து உடனே வந்து வெளியிட்டு கொண்டு வந்தவன் என்ன செய்கிறோம். அதனபடியா நாங்கள் அது கொஞ்சம் அது பிரபஞ்சம் மேல் பண்ணபடியா நின்ற ஒன்று நடக்க இல்லை. என்னடா அந்த சில நேரத்துல அந்த நேரம் ஒரு மூமெண்ட் இருக்கிறது என்ன. அது முந்தைய ஒரு கால இந்தியாவுக்கு போன இடத்துல சொன்ன நீங்கள் கிங்ஸ் சேம்பர்ல இருக்க என்ன நடந்தது. அது எங்களது அதுக்கு நான் மறுபடியும் சொல்லணும் என்னன்னு சொன்னா, நாங்கள் அந்த அந்த காணொலி முழுக்க வர இல்லை. நான் கதைச்சது ஒன்றும் முழுக்க வர இல்லை. நான் முதலே வார்னிங் கொடுத்துருந்தேன். இது நீங்க இருந்துதான் செய்யணும். உங்களுக்கு சில வேளையில இந்த இப்படியான அந்த லைட்னஸ் வரும். ஆனால் நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அப்படித்தான் செய்து. நாங்கள் நோக்கம் இந்த பிள்ளைகளுக்கு இதையாவே சொல்லிக் கொடுக்கணும். கிளாஸ் ரூம்ல நாங்கள் நின்றது என்ட்ரன்ஸ்ல தான் அந்த அடிக்கல் நாட்டு விழா. அப்ப அங்க இருந்து ஹாலிடே கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் பூட்டிருக்கு. இனி நாங்க அதை போய் திறந்து அங்க இருந்து எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் இருத்தி அங்க செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் அவ்வளவு இருக்கு. எங்களுக்கு டைம் இருக்கு இல்ல. ஆனா அவைக்கு நல்ல வார்னிங் இருக்குது. இருந்துதான் செய்யணும்ன்றது உடையா தெரியும். இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனுடைய சொந்த மாசம் சொல்றது சரி. ஆமா. மற்றது இந்த கருத்துக்களை பற்றி நான் எல்லாருக்கும் பாராட்ட தெரிவிக்கணும். குறிப்பாக கிரேசியன் மாஸ்டர், குமார் சாஹிப் பிள்ளை மாஸ்டர், சரோ மாஸ்டர், மற்ற எல்லாருக்கும் அருந்ததி மாஸ்டர் கமெண்ட், சுரேந்திரா மாஸ்டர் விகேடமான கமெண்ட், நான் என்ன செய்கிறேன்னு சொன்ன எல்லாம் சிரிக்க வைத்தது. அப்படி எல்லாருடைய கமெண்ட்லையும் குறிப்பாக நீங்கள் சொன்ன சரோ சுந்தரலிங்கம் அம்மா எல்லாரும் சொன்னது அந்த உண்மையில இதை பார்க்க போனால் அந்த சரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். எல்லோரும் நீங்கள் எங்களை அவதானிச்சு கொண்டதை பற்றி நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். எந்த விதமான கரைச்சலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. சாப்பாடு பிரச்சனை ஒன்றும் இருக்கவில்லை. டாக்டர் கமலா வீட்டுல இருந்து எல்லாம் செய்யக்கூடியதா இருந்தது. வெள்ளம் வரும், வெள்ளம் அப்படியே ஓடி வழியால போயிடும். பிறகு ஒரு மழை வரும். அந்த மழை கேப்புக்குள்ள நாங்கள் டக்குண்டு டாக்ஸியை புக் பண்ணி வழி விட்டுருவோம். அப்படி எல்லாம் எல்லா அலுவலையும் எந்த அலுவலும் தடைப்படவில்லை. அதுதான் பெரிய ஆச்சரியம். எங்களுக்கே பெரிய ஆச்சரியமா இருந்தது. இப்படி எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறவங்க ஒரு நேரம் ஒரு டாக்ஸி டிரைவர் ஜான்சன்ஸ் டாக்ஸி டிரைவர் வச்சிருந்தாங்க. வெள்ளம் வர முடியாது, என்னால வர முடியாதுன்னு சொல்லி போட்டு, ஆனால் அந்த பையன் மற்ற ஆட்களுக்கு எல்லாம் அடிச்சு ஒரு டாக்ஸி எங்களுக்கு அனுப்பினது. வேற உயர்ந்த இடத்துல இருக்கிற வீட்டுக்காரன் அப்படி எல்லாம் இட் ஃபால் இன்டு ஒன் பிளேஸ். இதுல குமார் சாஹிப் சொன்ன மாதிரி நிச்சயமா இது ஏதோ ஒரு சக்தி ஒன்று இது எல்லாத்தையும் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை எனக்கு நேரடியாக இதை அனுபவிக்கக்கூடியதா இருந்தது. எங்கள் குடும்பத்துக்கு நேரடியாக அனுபவிக்கக்கூடியதா இருந்தது. சூழ்நிலை அப்படி கொழும்பு ஆனபடியா 2வது பகுதியை 3வது பகுதியை நாங்கள் மலேசியா பாடம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கும் தான் நிச்சயமா நம்புகின்றேன். அதை நான் இப்பொழுது ஒன்றும் கூறவில்லை. அதை பார்க்கும் பொழுது நாங்கள் அதை நீங்கள் அனுபவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தவா மாஸ்டர் நன்றி. ரெசிபி அங்க வெண்டிக்காய் தோட்டத்துல இருந்தது. வெண்டிக்காயை புடுங்கி அதுக்கு உப்பும் பெப்பரும் போட்டு ஊற வச்சு போட்டு பேந்து ஒரு ஸ்டீமர்ல இரும்பு சட்டியில போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே ஆவி காட்டி போட்டு சாப்பிட அந்த மாதிரி டேஸ்ட் இருந்தது. நான் யோசிச்சேன் இனிமேல் வெண்டிக்காய் கறி வைக்கிறேன் இல்லை, ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டா போதும். குரக்கன் புட்டுக்கு வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு கலந்து போட்டு தேங்காய் பூவும் போட்டு கலந்து போட்டு முருங்கையிலேயே லேயர்ஸா போட்டு ஒவ்வொரு லேயர்ஸா போட்டு செய்து நாங்க நல்லா இருந்தது. நீங்களும் அப்படி செய்து பழகும். என்ன ரெசிபிகள் இன்னும் இருக்கு, பூவில டீ போடுறதுகள் கதைகள் கணக்கு இருக்கு. நாங்க அடுத்த பாகத்துல நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அப்படி கஷ்டம் வேண்டாம். அம்மாஜி போனா சத்துணவு சாப்பிடலாம். அம்மாஜி போனா எல்லாம் சத்துணவா இருக்குது. நாங்க அதுக்காக ஸ்லோனுக்கு எல்லாம் எல்லாரும் வலிக்கிடும். நன்றி நன்றி நன்றி. சவுண்ட் வேற இது இல்ல.
குரக்கன் நாளை அடைச்சு காலமே போட்டு 9 மணிக்கு இப்ப கேக்குதா? ஓ மீனாம்பிகை அவர்களுடைய பேச்சு இருக்கு. சுப்பிரமணியருடன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் பற்றி பேச வருகிறார். 9 மணிக்கு நாளை UK நேரம். இது 10 மணிக்கு வழக்கமாக நடைபெறும் தியான நிகழ்வு. இப்ப இந்த 11 மணிக்கு கிரிஜாராஜன் SK ராஜன் அவருடைய பேச்சு ஆன்மீகத்தின் பயணம் பற்றி. இந்த இரவு 8 மணிக்கு திருக்குறள் கதைகள் பகுதி 3 நீங்கள் கேட்டுக்கொண்டு வாரீங்கள். அது நல்லா இருக்கும். சரி, இப்ப நீங்க பேசலாம். சுரேந்திராமா, நீங்க பேசலாம். நான் அந்த chat box வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஓகே. முதல் இந்த தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணி, காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகிறோம். மற்றது நடராஜா ஜெகநாதன் மாஸ்டர் சொல்லியிருக்கிறேன். Thanks for sharing your experience with us. It is admirable to see your dedicated services for the needed. Kala Mahalingam, Canada. Kodanu Kodi, thanks. Your expert work very well. Congratulations. Come again, baby. Babu family. Baby family. Babu family. Kumuda, my heart full of appreciation to Babu Tama family along with their daughter for spending their 2 weeks holidays in Jaffna on service-minded activities. They have set an example to all of us to follow their suit. Thank you so much. இத்துடன் chat box முடிவடைகிறது. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்ப என்னுடைய மகளும் அடுத்த மாதம் இந்த யோகா தியானம் மெடிடேஷன் செய்யறதுக்காக ஸ்ரீலங்கா போறா. அப்ப அவ என்னுடைய கணவர் சொன்னார், நீ அம்மாவையும் கூட்டி கொண்டு போண்டு. அப்ப அவ சொன்னா, நான் ஒரு மிஷனுக்காக போறேன், அம்மாவை கூட்டி கொண்டு போனா அம்மாக்கு பின்னால தெரிய வேண்டும், நான் வேற அப்ப நான் கூட்டி கொண்டு போயிருந்து படியா. ஆனா அதற்காக எனது கணவர் சொன்னார், அவ ஒரு ஃபண்ட் ரைசிங்கும் செய்யறா அங்க கொண்டு போய் இயலாத ஆக்களுக்கு கொடுக்கறதுக்கு. அப்ப எனது கணவர் சொன்னார், நீ எவ்வளவு கலெக்ட் பண்றியோ அந்த அளவு நான் தருவேன் உனக்கு. அவர் ஏதோ ஒரு விதத்துல அவருக்கு உதவி செய்கிறார் அங்க உள்ள ஏழை மக்களுக்கு என்று சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகளிர் நாளைக்கு பேச சொல்லுங்க. போக முதல் வந்து பேச சொல்லுங்க. அங்க போய் அவவும் செய்ய போறா. விரும்பி நாட்கள் என்ன அவட தொடர்பு கொள்ளலாம். பேச வரை சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஃப்ரீ கேட்டு பாக்குறேன். இன்னைக்கு வந்தவா போயிட்டா, நான் அவாட்டு கேட்டு பாக்குறேன். இந்த சண்டே கேட்டு பாருங்க. ஓகே, நன்றி. அடுத்ததாக ஞானா யோகராஜா, நீங்க பேசுங்க. கமலாசினியா எல்லோருக்கும் வணக்கம். இது நல்ல சந்தோஷம் எனக்கு வந்ததுக்கு. இதை செய்ததுகள் எல்லாம் பார்க்க நல்ல ஆசையா இருந்தது. நல்ல இதுகளை செய்தீங்கள். அந்த இடங்களும் போன இடமெல்லாம் ஒரு கொஞ்சம் ஷார்ட்டான இடங்களுக்கு அது ஜப்னாக்கில் தானே. அப்போ எல்லா இடமும் போய் செய்தீங்க. இனித்தான் உங்களோட மற்ற என்ஜாய்மெண்ட் வரும் எப்போ தெரியாது பார்த்து கொண்டிருக்கிறேன். மிகவும் நன்றாக இருந்தது. எனக்கு பார்க்க நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. இனி மற்றது வார கிழமையா வரும். ஜோர் சுவாமி 5ஆம் தேதி காட்டுவோம். ஜோர் சுவாமி இடத்துக்கு போனது 5ஆம் தேதி. மற்றது வெற்றிடம் வரைக்கும் அதை நிரப்புவோம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். காலமை வந்து 10 மணிக்கு நடக்கும் ஜோர் சுவாமி. சரி, நீங்க பேசலாம். நீங்க ஞானா யோகராஜா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று பாபு, தமயந்தி, தாரா
ஹாலிடே என்ன ஹாலிடே என்று போய் இவ்வளவு சேவைகளை செய்து வந்திருக்கிறார்கள். ஸ்பெஷலி மெடிடேஷனை பற்றி ஆட்களுக்கு படிப்பிச்சது, அதுவும் யாழ்ப்பாணத்தில் ஏரியாவில் எல்லோருக்கும் பயனுள்ளதாக எதிர்காலத்தில் அமையும் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது. வெறும் பெருமையாகவும் இருக்கின்றது. இப்படி ஒரு சேவை செய்வதற்கென்று உங்களோட ஹாலிடேயை யூஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்த கமலாக்கா நீங்கள் 3 பேருமாக சேர்ந்து செய்தது சந்தோஷமாகவும் இருக்கின்றது கேட்பதற்கு. இந்த தளத்தில் வந்தவை எல்லாரும் இப்போ நீங்கள் செய்த சேவையை பற்றி பெருமை அடைகின்றோம். தேங்க்யூ, நன்றி. பாபு என்னன்னா நீங்க அந்த தியானத்துக்கு வந்த பிள்ளைகள், பள்ளிக்கூட பிள்ளைகள் மற்ற ஜூம் தளத்திலேயும் கிழமை ஒரு நாள் 2வது கலந்து கொள்றதுக்கு செய்யுங்க. அந்த டீச்சர்ஸை படிச்சு டீச்சர்ஸுக்களாலே செய்ய பாருங்க. ஸ்கூல்ல அவை ஏற்கனவே வேற விதமா செய்யணுமா, மெடிடேஷன் செய்யணுமா? அப்ப அதைத்தന്നെ செய்யட்டும் என்று போட்டு நான் இதை சும்மா கலந்து கொள்ளலாம். யாரும் பேச விருப்பம் வேண்டா பேசலாம். இங்க பேச்சாளர் பேச்சை கேட்கலாம். அதே ஒருக்கா செய்து பாருங்க. என்னன்னு சொன்னா, நான் அறிந்த நியூஸின் படி அந்த யங் பிள்ளைகள அந்த ட்ரக்குகள் கொண்டு போறாங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு. அந்த மாதிரி போகுது. என்ன சிகரெட்டே நாங்கள் இங்க கொண்டு அதை பற்றியே குடிக்கிறீங்க. எங்க பள்ளிக்கூடங்கள்ல இப்போ ட்ரக்ஸ் கொண்டு போறாங்க. ஜெஃப்னா ஏரியால ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்றால் வைஃபை கண்டினியூஸா இருக்காது. போன முறை நான் போய் கேட்க இங்கே இரவு 8 மணிக்கு நடக்கிறதே நான் அமைதியான நேரத்தில் போட்டு கேட்டேன் நான். ஆனால் அது ஹாஃப் வேயில் ஒரு 10 மினிட்ஸில் எல்லாம் பிரேக் பண்ணும் வைஃபை. என்னன்னு தெரியல ஜெஃப்னா ஏரியாவில் மழை, அதுவும் சரியான மழை பெய்து ஏரியான வெதர்களையும் பொறுத்து தான் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் மக்களை நேமா. அந்த பிரச்சனை இருக்கு, வைஃபை பிரச்சனை இருக்கு. வைஃபை பிரச்சனை இருக்குது. சும்மா கேட்டுக்கொண்டு இருக்கலாம் வேணும் என்றால். ஆனா நாங்கள் படங்கள் போட்டோ இல்லை நாங்கள் கதைக்கிறதுக்கெல்லாம் சரி வர பர்டிகுலர்ல அப்படி பிரச்சனை இல்லை. அந்த விஜயலட்சுமி அம்மா எல்லாம் வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்லை. ஒரு நாளாவது பெருசா இருக்கிற பிரச்சனை அதிகமான. அவன் இருக்கிறதும் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்ல சில வேலை கிளியரா இருக்கும். ஜெஃப்னால இருக்கிற வீடு எல்லாம் லேண்டோட தானே அநேகமான வீடு இருக்குது. ஆனபடியாத்தான் நான் கோப்பாயில தான் பண்ணிக்கிறேன். நான் மிகவும் தெரியல சரியா. மிகவும் நன்றி. வேறு யாரையும் பேச